அந்த உறுதிமொழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகங்கள் செய்த தியாகிகளுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் ஆரம்பிச்சு போறாரு. அதை நான் கவனிச்சேன். ஒருவேளை இந்திய விடுதலைக்காக அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்திய லெவல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறோம்னு பார்த்தா, ஆனா அதையும் அவர் சொல்லல. தமிழ் மண்ணில்ட்டார் ஒரே போடா. அப்ப என்னன்னா ஒரு எல்லா அந்த உறுதிமொழியிலையும் சரி பாடல்லையும் சரி அவர் வந்து இந்தியாங்கிற வார்த்தையை கையாளல. அதுக்கு பதிலா வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு, தமிழர், தமிழ் நிலம், தமிழ் தியாகிகள், மொழிப்போர் ஈகிகள், இதுதான் அவர் முழுக்க முழுக்க பேசியிருக்காரு. அந்த உறுதிமொழியிலுமே மொழிப்போர் ஈகிகளை பத்தி பேசுறாரு. அப்புறம் தியாகிகள்னு சொல்லி பேசும்போது தமிழ் மண்ணில்ட்டாரு. நம் விடுதலைக்காக சுதந்திர போராட்டம்னாலும் தமிழ் மண்ணில், தமிழ் மண்ணுன்ட்டாரு அவரு. சோ தமிழ் மண்ணில போராட்டிய தியாகிகள் எல்லாரையும் மனதுல சுமக்கணும் அப்படிங்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா இவருடைய கருத்தியல் என்பது அநேகமாக தமிழ் தேசிய கருத்தியலாகத்தான் முன்வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு புரிதலும் இந்த இதுல கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு உறுதியா சொல்ல முடியலனாலும் மோரார்லெஸ் அந்த ஏரியாக்குள்ளதான் வராரு.